ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 18/2/2019 திங்கட்கிழமை, விளம்பி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், வளர்வரை சதுர்த்தி, நள்ளிரவு 1:11 மணி வரை. யோகம் சௌபாகியம் மாலை 4:05, கரணம் கரஜை பகல் 3:03 வரை, பின்னர் வனிஜை. ராகுகாலம் காலை மணி 7:58 முதல் 9:26 வரை. யமகண்டம் காலை மணி 10:54 முதல் பகல் 12:23 வரை. குளிகை பிற்பகல் மணி 13:51 வரை முதல் 15:19 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள்: அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள்: ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம் மற்றும் கும்பமாகும். நிலையான அதிர்ஷ்டமற்ற கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையுடைய மேஷராசி அன்பர்களே, அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. வாகன சுகம் குறையும், தனவரமும் தூக்கமும் குறையும், தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும், அரசு துறையில் உத்தியோக வாய்ப்பு ஏற்படும், புதிய பதவியால் அந்தஸ்து உயரும், அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெறுவர், வியாபாரம் மூலமாக அதிக லாபம் அடையலாம், பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்பளு குறையும், சிலர் பொன்னாபரணங்கள் விதவிதமாக வாங்கி மகிழ்வர், குழந்தைகளின் தேர்ச்சி மனிதருக்கு மகிழ்ச்சி அளிக்கும், சிலருக்கு படுத்தவுடன் தூக்கம் வராது, எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும், தைரியமாக செயல்பட்டால் வெற்றி வாழலாம், இடமாற்றங்கள் ஏற்படலாம், முறையற்ற வழிகளிலே பணம் வரலாம், மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லை ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம், செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். மனைவியை தெய்வமாக போற்றக்கூடிய உண்மையான தாராள குணமுடைய ரிஷபராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். குழந்தைகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் தாமதமின்றி கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று இறையருள் பெறுவீர்கள். அன்பாலும் பாசத்தாலும் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் சீராகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். எதிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட்டு புதிய உற்சாகங்கள் பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சாதுரியம் சாமர்த்தியம் உள்ள இனிமையாக பேசக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, சில சமயங்களில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தம்பதிகளிடையே சிறு சிறு உரசல்கள் ஏற்படும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எல்லாமே நன்மையாக நடக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறையும். பணிபுரியும் பெண்கள் கடினமாக உழைத்தாலும் அதிகாரிகளுக்கு திருப்தி இருக்காது. பெண்கள் தங்களை விதவிதமாக அலங்கரித்துக் கொள்ள விரும்புவர். உத்தம குணங்கள் அதிகமாகும். வாழ்க்கையில் புதிய வசதிகள் மேம்படும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்பட்டு வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். வாக்குவாதத்தால் வீண் பகை ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6, 9, சாதகமான எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகத்தை,
தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் தருவதும் தோஷ நிவர்த்தியாகும். சலன புத்தியுள்ள, அடிக்கடி மாறக்கூடிய, பாசமழை பொழிந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைக்கும் கடகராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தென்பை தரும். எதிர்பார்த்த தனலாபங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் தரும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிவப்பு மற்றும் மஞ்சள். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சையாகும். அதிர்ஷ்ட கற்கள்: வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அன்புள்ளம் கொண்ட கட்டளையிடும் அளவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வல்ல சிம்மராசி அன்பர்களே, வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் வேலையில் பல இடைஞ்சல்களை சந்திக்க நேரும். சேமிப்பு பணத்தில் பொன் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதிகாரிகளின் ஆதரவால் பணிகளில் இருந்து வந்த கெடிபிடிகள் குறையும். அவர்களிடம் பணிவாக நடத்தல் அவசியம். பங்காளி பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு வீண் பழிகள் ஏற்படலாம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாதீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணைதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கலை, இலக்கியம், இசை, எழுத்து போன்ற துறைகளில் வல்லவரும் விமர்சனம் செய்வதில் வல்லவருமான கன்னிராசி அன்பர்களே, பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விரந்தூபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் ஏற்படலாம். வீடு, நிலம் போன்றவற்றை வாங்குவீர்கள். விற்கவும் செய்யலாம். பொது சேவைகளில் புகழ் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசு பணியாளர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். மாணவர்களுக்கு கல்வியிலும் வியாபாரிகளுக்கு தொழிலும் வெற்றி கிட்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். அமைதியான, சிறந்த, ராஜதந்திரியுமான மன எழுச்சியும் மன கிளர்ச்சியும் உடைய துளாராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே புகழ் ஓங்கும். நற்குணவதியாய் நங்கையர் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பார்கள். அவர்களின் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும்.
பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். மாணவர்கள் விளையாட்டில் மாநில அளவில் வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்திலோ அல்லது பிளாட்டினத்திலோ பதிந்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை பாராட்டக்கூடிய, அவளை காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ அனுகூலத்தால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். தான தர்ம ஈடுபாடுகள் புகழ் சேர்க்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு சிறக்கும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். குடும்பத்தோடு புனித யாத்திரைகள் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை மதித்து நடந்து நல்ல நிலை பெறுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கம் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிவதும் தோஷ நிவர்த்தி தரும். கொள்கை பிடிப்புள்ள, கபடமற்ற, பண்பாட்டில் பற்றுமிக்க, அனைவரின் நம்பிக்கைக்கும் பாத்திரமான தனுசு ராசி அன்பர்களே, தம்பதிகள் விட்டு கொடுத்து நடப்பதால் கெட்டுப்போவதில்லை. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் கண்டுபிடித்தால் நிம்மதி இருக்காது. சமாதான கொடியை பறக்க விடுங்கள். குடும்ப விஷயங்கள் 4 சுவர்களுக்குள் இருத்தலே நலம். பயணங்களில் கவனம் தேவை. வழக்கு விவகாரங்களை ஒற்றி போடுவது நல்லது. அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு கூடும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். வியாபாரிகள் அகலக்கால் வைக்காதிருப்பது நல்லது. நியாயமாக நடக்க வேண்டிய நாள். மாணவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதக எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீளமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்ச மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அரசு உத்தியோகமுடைய பிறருக்கு துரோகம் உழைக்கின்ற மகர ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சாளர் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலை உயரும். அரசால ஆதாயங்கள் ஏற்படும். பல வகைகளில் மனமும் வந்து மனைவியும் உதவுவாள். காதலுக்கு மரியாதை ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு, பூமி வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை என எழுதி புகழ் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்திலோ அல்லது பஞ்சலோகத்திலோ பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்தால் எழுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். அழகிய தோற்றமும் நீள் வட்ட முகமும் ஒட்டிய கன்னமும்
பெருத்த வயிறும் உடைய கும்பராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புதுப்பெண்கள் சிநேகமும் தனக்கென ஒரு தனி வீடும் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். புகழ் மரியாதை கூடும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். தைரியமான வீரமிக்க சுதந்திர எண்ணம் கொண்ட பாசமிக்க மீனராசி அன்பர்களே, பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். சகோதர உதவி இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். தவிர்க்க முடியாத தனவிரயங்கள் ஏற்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மனக்கசப்பும் உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதிந்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிதல், கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.